ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. எல்லா கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். அண்ட் லெவல்ஸ்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் சூப்பராக ரியாக்ட் ஆயிருக்கும். ஓகே, அண்ட் இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்லேயே நான் லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் எங்கேருந்து ரிவர்சல் ஆகும், எங்கேருந்து நமக்கு பையிங் ட்ரெண்ட் போகும், செல்லிங் ட்ரெண்ட் போகும்னு எல்லா அப்டேட்டும் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்போட அப்டேட்ஸ் மட்டும் ஷோ பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். இன்னைக்கு என்னன்னா சேம் தான். மெம்பர்ஷிப்போட அப்டேட்ஸ் என்னன்னா வாய்ஸ் நோட்டே கொடுத்துருப்பேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி சார்ட் கொடுத்துருப்பேன். நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபர் ஜோனில் நீங்கள் போறீங்கன்னா இங்கேருந்து ரிவர்சல். ஏன்னா இப்போ நான் வந்து எதுக்காக நான் வந்து ரிஸ்க் ஜோன் சேஃப் ஜோன் கொடுத்துருந்தேன்னா, ஏன்னா அது வந்து ஒரு கேப் ஃபில்லிங் கான்செப்ட் சரிங்களா. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்தா நமக்கு மேக்ஸிமம், ஏன்னா இது வந்து நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஆனால் நமக்கு டேரக்டா ஹியூஜா நமக்கு டவுன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அந்த ரேஞ்சில். இன்னைக்கு நான் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நான் ஒரு பொசிஷன் ஹோல்டிங் வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா புட் ஆப்ஷன் தான். ஏன்னா நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். HDFC பேங்க்கையும் ஐசிஐசி பேங்க்கையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அது பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரெண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து நமக்கு பெரிய ஃபாலோ ஆக போதா, டவுன்ல போக போதா, அப்ல போக போதான்றது ஈஸியாக உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சேம் தான். இந்த 24,668 இருந்தா நம்ம மார்க்கெட் வந்து இங்க இருந்தா நான் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எக்ஸாக்ட் அங்கவே மூவ் கொடுத்துருந்தது. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தீங்க. அதே போல ஆனா மார்க்கெட் வந்து இங்க இருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்திருந்தது. 54,400 ஜோன் தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த ஜோன்ல நான் ஏன் ட்ரேட் எடுக்க சொல்லியிருக்க மாட்டேன். இங்க போயிட்டு தான் நமக்கு ரிவர்சல் ஆகும். இங்க இருந்து எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து இங்க இருந்து ரிவர்சல் கொடுத்திருந்தது. பிளஸ் ஓஐ டேட்டாவை நான் வாட்ச் பண்ண சொல்லியிருப்பேன். மெம்பர்ஷிப்ல ஓஐ டேட்டாவும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். தெரியுங்களா? சிம்பிள். ஏன்னா இன்னைக்கு ஓஐ டேட்டாவோட ரிஜெக்ஷன் எப்படி கொடுத்திருந்தா நமக்கு மார்க்கெட் வந்து எந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் மூவ் ஆகும், செகண்ட் ஆஃப் மூவ் ஆகும் ஈஸியா கொடுத்திருந்தது. ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாள் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். எத்தனை பேர் அது வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியல. HDFC பேங்கை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா HDFCயோட பேங்க் வந்து பண்ண எதுக்காக நான் வந்து அந்த டைம்ல நான் புட் ஆப்ஷனை தைரியமா ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அந்த சப்போர்ட் லைன், ஏன்னா அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெண்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஹை ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சில் இருக்குன்னா இந்த பேட்டர்ன் நமக்கு ஃபார்ம். ஒரு நிமிஷம், சாரி நான் ட்ரா கரெக்டாக பண்ணல. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ லைக் இந்த ரேஞ்சில் நமக்கு இருக்கு அப்படின்னா இந்த சப்போர்ட் லைனை கட் பண்ண உடனே நம்ம எல்லாம் நினைச்சுக்கணும் ஓகே நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கணும். ஆனால் அது வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் கிடையாது. ப்ரீவியஸா இருக்கிற சப்போர்ட்ல நமக்கு மார்க்கெட் வந்து டச் பண்ணி திருப்பி மேலே போகும். இது வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட் கிடையாது. கோர்ஸ் லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப எது நமக்கு ப்ராப்பர் சப்போர்ட்னா இதான் ப்ராப்பர் சப்போர்ட். ஆனா அன்னைக்கு டே என்ன நடந்துச்சுன்னா சப்போர்ட் கீழே பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ நமக்கு நிறைய பேர் ப்ரோ நியூஸ் எப்படி ப்ரோ நியூஸ் பிஃபோர் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்ட்டு. ஆனா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக தான் பாசிபிள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா அந்த HDFC பேங்க் வந்து நமக்கு இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கும். அதே இது வந்து ஏன்னா இப்போ நான் இங்க இருந்தே உங்களுக்கு அந்த விஷயம் சொல்லிட்டு இருப்பேன். நமக்கு டேரக்டா லைக் நீங்க வந்து ஒரு டே டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் லைக் ஒரு கடைசியா ஒரு 15 டேஸ் என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கவே சொல்லிப்பேன் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஓகே. அடுத்த ரிவர்சல் வந்து என்னன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர்சல் இருக்கும். 940ல ஒரு சின்ன ரிவர்சல் இருக்கும். ஆனா அந்த ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 920 இந்த ரேஞ்ச் 920ல இருந்து 925 வரைக்கும் இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா தான் திருப்பி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். இது வரைக்குமே நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபால் தான் ஆயிட்டு இருக்கும். எனக்கு கொஞ்சம் கேர்ஃபுல். ஏன்னா இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஐசிஐசி பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். ஐசிஐசி நமக்கு பேட்டர்ன் ஆல்ரெடி கட் ஆயிட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. அப்ப ஐசிஐசியுமே பார்த்தீங்கன்னா 1349 கிட்ட வரைக்குமே வரும். இங்க வந்தா நமக்கு திருப்பி பவுன்ஸ் பேக் நடக்கும். அது வரைக்குமே நமக்கு நிஃப்டி ஃபால் ஆயிட்டு தான் இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இதை வாட்ச் பண்ணீங்கன்னா தான் நம்மளால பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பிளஸ் லைவ் மார்க்கெட்டோட ஓஐ டேட்டா வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப டேட்டா உங்களுக்கு ஷோ ஆகுது. ஏன்னா மார்க்கெட் முடிஞ்சது. நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு டேட்டா ஷோ ஆகும். ஓகேங்களா, சிம்பிள். அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் போயிடலாம். இன்னைக்கான லெவல்ஸ் ஓகே சூப்பரா ரியாக்ட் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆச்சு, நீங்க இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணீங்களா, லாஸ் பண்ணீங்களா, எவ்வளவு ட்ரேட் எடுத்தீங்க, ஓவர் ட்ரேட் என்ன பண்ணீங்களா இன்னைக்கு? மறக்காம பாக்குறவங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் ஒரு வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் பாக்குறவங்க ஜஸ்ட் எல்லாமே இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா, லாஸ் பண்ணீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் எதை வச்சு ட்ரேட் பண்ணீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்றீங்க, எவ்வளவு ஓவர் ட்ரேட் பண்றீங்கன்னு எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே ஃபைன். நம்ம டைரக்டா லெவல்ஸ் உள்ள போயிடலாம். இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் என்னன்னா, நாளைக்கு வந்து லைக் ஒரு ஸ்லைட்டா பையிங்ல இருந்து திருப்பி ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நாளைக்கு. ஓகே. என்னன்னா இப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து நிஃப்டியை முடிச்சிடுறேன். பேங்க் நிஃப்டி ஏன்னா நிஃப்டி ஈஸியா இருக்கு. பேங்க் நிஃப்டி இப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஜோன் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன் அதை. இப்ப நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, இந்த 24,518 வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஜோன், சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். இந்த ரேஞ்ச் தெரியுங்களா?
இப்போ மேபி நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த 24,615ல ட்ரேட் கிடைக்குதுன்னா ட்ரேட் போகலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. அகைன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து நாளைக்கு நியூட்ரல்ல இருக்கு. நியூட்ரல் ஓப்பன் பண்ணிட்டு இங்க இருந்து இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்து திருப்பி ஹைல போனா பையிங் சான்ஸ் இருக்கு. இந்த 24,615 பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் வைக்குதுன்னா பையிங் சான்ஸ் இருக்கு. இல்ல இந்த இந்த 24 ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் ஸ்ட்ராங்கா. இந்த 24,518 கிட்ட வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க? அண்ட் எப்படி மார்க்கெட்ல அப்ளை பண்ணீங்கன்ட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும் மத்தவங்களுக்கு. ஓகே. இந்த 24,518ன்ற ஜோன் நாளைக்கு குரூஷியல் ஆக்ட் ஆகும். மேபி நியூட்ரலா இருக்கு அப்படின்னா, இங்கருந்து நமக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்க லோல வாங்குறீங்கன்னா, இந்த ஹைல எல்லாம் செல் பண்ணிடுங்க. ரொம்ப லாங் பொசிஷன். ஏன்னா ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போறோம். நெறைய பேரு நெறைய பேர் டிஎம் பண்ணி ப்ரோ இப்ப கால் ஆப்ஷன் எடுத்து ஹோல்டிங் வைக்கலாமான்ட்டு. ஏன்னா ட்ரெண்டே எப்படி இருக்கு நமக்கு ஓவரால் ட்ரெண்டே நமக்கு புட் ஆப்ஷன்ல இருக்கு. அப்படின்னும்போது நம்மளால மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் ட்ரெண்ட்ல இருந்து எடுத்து ஹோல்டிங் வைக்க முடியாது. அ முடிஞ்ச வரைக்கும் ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி புட் ஆப்ஷன் ட்ரெண்ட்லயே நீங்க மேக்ஸிமம் ட்ரேட் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 24,518 வந்து குரூஷியல் ஆக்ட் ஆகும். இப்ப இன்கேஸ் நாளைக்கு வந்து இந்த பேட்டர்ன பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, ட்ரஸ்ட் பண்ணி செல்லிங் போகாதீங்க. ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். லைக் இந்த பக்கம் பிரேக் அவுட் ஆயிட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் குடுக்குது அப்படின்னு க்ளோஸ் அண்ட் கிராஸ் குடுக்குது அப்படின்னா, திருப்பி இந்த 24,000 இங்கருந்து ஒரு கரெக்ட்டா அந்த பாயிண்ட்ல வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 10 பாயிண்ட்ஸ், 15 பாயிண்ட்ஸ் பிஃபோரே கூட ரிவர்சல் ஆகலாம். ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங் செல்லிங் ஜோன். இப்ப மேபி நமக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் குடுக்குது. செகண்ட் ஹாஃப்ல ரிஜெக்ஷன் வருதுன்னா, இங்க இருந்து நமக்கு திருப்பி ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் டைரக்ட்டா வந்து இந்த ரேஞ்ச் இங்க வரைக்கும் போகுது அப்படின்னா, இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர பாசிபிள் கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? ஏன்னா இது லைவ் மார்க்கெட்ல பார்க்கும்போது நமக்கு எந்த பக்கம் ட்ரெண்ட் டர்ன் ஆகும், ஓஐ டேட்டாலாம் நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். ஓகே. சிம்பிள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த குரூஷியல் 3 ஜோன டிரா பண்ணி வச்சுக்கோங்க. 24,668, 24,615, 24,518, 24,535. ஓகே. இந்த ரேஞ்ச். எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுன்ற விஷயம் சொல்லியிருப்பேன். கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. திருப்பி ரிப்பீட் பண்றேன் நோட் பண்ணிக்கோங்க. லைக் இங்க இருந்து நமக்கு நியூட்ரலா இருக்குன்னா, இங்க நமக்கு டைரக்ட்டா போகுதுன்னா, லைக் இங்க இருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல மார்க்கெட் ஓப்பன்லயே நியூட்ரல் ஆயிட்டு, இங்க இருந்து நமக்கு சப்போர்ட் எடுக்குது, இங்க போகுதுன்னா, டைரக்ட்டா இதுல குளோஸ் அண்ட் கிராஸ் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இல்ல டைரக்ட்டா பிரேக் அவுட் ஆகுதுன்னா, ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 24,518 வந்து குரூஷியலா ரியாக்ட் ஆகுற ஜோன். ஓகே. இது நம்ம நிஃப்டில பார்த்திருப்போம். இப்ப நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணிடலாம். ஓகே. பேங்க் நிஃப்டில நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்ன சிம்பிள். நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் சேஃபர் ஜோன் எடுக்கிறீங்கன்னா, இந்த லைக் இத நீங்க இதுக்கப்புறம் ஜோனா தான் ஏன்னா இன்னைக்கு ரியாக்ட் ஆயிருக்கு. டபுள் டைம் ரியாக்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ஜோனா ஆக்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் எப்படி இருந்தது? லெவல்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? இல்லைங்களா? அப்படின்ட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. மறந்துடாதீங்க. ஓகே. சிம்பிள். இப்ப நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, சிம்பிள். இந்த 53,680 ஓகே. 53,680 வந்து நமக்கு சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். இப்ப நமக்கு நாளைக்கு ஒரு 1 ஹவர்ல இங்கவே கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா, இங்க இருந்து திருப்பி ரிவர்சல் ஆகும். எவ்வளவு தூரம் போகும்னா, இந்த 53,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போகும். இது வந்து பையிங்ல எடுக்கிறீங்கன்னா, ரொம்ப லாங்கா எடுக்காதீங்க. இது வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் செல்லிங்ல எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் லாங்கா தைரியமா ஹோல்ட் பண்ணலாம் ட்ரேட பொறுத்தவரைக்கும். இப்போ சிம்பிள் இங்க நமக்கு நியூட்ரலா இருக்கு அப்படின்னா, இந்த 54,183 வந்து நமக்கு ரிவர்சல் ஜோன் இங்க இருந்து. இல்ல அப்படின்னா நமக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னா, இங்க எடுக்கிறீங்கன்னா 53,680ல எடுக்கிறீங்கன்னா, இங்க இருந்து நமக்கு பையிங் ஜோன். ஓகே. இந்த ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. இல்ல நமக்கு டைரக்ட்டா பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, இந்த 53,680 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் 53 237 வரைக்குமே மார்க்கெட் ஃபால் ஆயிடும். ஓகேங்களா? சிம்பிள். ப்ரோ இப்போ ப்ரோ நம்ம பையிங்கே போகக்கூடாதுன்னா, ஏன்னா ட்ரெண்ட் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. லைக் ஓவரால் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ப்ரீவியஸோட ஹைய நமக்கு இப்ப இந்த விஷயத்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நோட் பண்ணுங்க. உங்களுக்கு கிளியரா புரியும். இப்ப நமக்கு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் புட் ஆப்ஷன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப நமக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நமக்கு ப்ரீவியஸோட ஹைய நமக்கு கட் பண்ணி இப்படி நமக்கு மொமெண்டம் இப்படி டர்ன் ஆகுதுன்னா மட்டும் தான் நம்ம பையிங் ட்ரெண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அது வரைக்கும் திருப்பி ரிவர்சல். இப்ப நமக்கு ஒரு பேட்டர்ன் நான் ஜஸ்ட் டிரா பண்றேன் பாருங்களேன். இந்த பேட்டர்ன் டிரா பண்ணா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். லைக் இந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் இருக்குன்னா, ஒரு ஹை, லோ அப்படின்னும்போது நம்ம எங்க போய் புட் ஆப்ஷன் நெறைய பேர் என்ன பண்ணா, இங்க போய் புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. அப்படின்னும்போது கண்டிப்பா லாஸ் போயிட்டு தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதுதான் நம்ம பண்ற மிஸ்டேக். அகைன் ஹைல போகும்போது நீங்க புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா தான் ப்ராஃபிட்டோட ரேஷியோ அதிகமா இருக்கும். லாஸோட ரேஷியோ கம்மியா இருக்கும். நெறைய பேர் கேட்டதுங்க, ப்ரோ எப்படி ப்ராஃபிட் கம்மியா பண்ணி லாஸ கம்மியா பண்ணி ப்ராஃபிட் அதிகமா பண்றதுன்னா, லைக் லைவ் மார்க்கெட்ல இந்த செட்டப் நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான் உங்களால இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும். ஓகே. சிம்பிள். இது எல்லாமே உங்களுக்கு
போக போக லேர்ன் பண்ணிப்பீங்க. ஏன்னா இங்கருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரீவியஸோட ஹை எங்கேயுமே கட் பண்ணியிருக்காது. ஃபுல்லா நமக்கு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல தான். அதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது நமக்கு ஏன்னா இந்த ரேஞ்ச் ஒரு லோ அகைன் ஹை, லோ அகைன் ஹை, லோ அகைன் ஹை. திருப்பி லோ வர பாசிபிள் இருக்கு. ட்ரெண்ட் பொறுத்தவரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ப்ரீவியஸோட ஹைய கட் ஆச்சுன்னா மேபி மொமெண்டம் மாறும். மொமெண்டம் மாறுச்சுன்னா உங்களுக்கு நான் மெம்பர்ஷிப் குரூப்ல அப்டேட் பண்றேன். மொமெண்டம் சேஞ்ச் ஆயிடுச்சு. கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே. அண்ட் கமிங் செப்டம்பர் 10 ஓட கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். வில்லிங் மெம்பர்ஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஈஸியா லேர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான டாபிக்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான டாபிக் தான். தனியா ஒரு வீடியோ அப்டேட் பண்றேன். கோர்ஸ்ல என்னென்ன கவர் பண்றோம் அப்படின்ட்டு. வில்லிங் மெம்பர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல நான் பொறுமையா லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னா, நம்மளோட வீடியோஸ் ரெகுலரா பார்த்தாலே போதும். உங்களால பெர்ஃபெக்ட்டா லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் டெய்லி லைவ் மார்க்கெட் வந்து அப்டேட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுக்குறேன். நம்பர கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். நெறைய சப்போர்ட் குடுக்குறீங்க. நெறைய டிஎம் பண்றீங்க ப்ரோ. லெவல்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. நெறைய பேர் டிஎம் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க. லைக் அந்த டிஎம் பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இந்த வீடியோஸ் மினிமம் 200 லைக்ஸ் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களோட குரூப்ஸ் ஏன்னா ஃபிரெண்ட்ஸ் குரூப் இருந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.